அனைவருக்கும் வணக்கம். மின்வாரிய செய்திகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்மார்ட் மீட்டர் திட்டம், மின் வாரியம் தீவிரம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டில் இணைக்கப்படுகிற இந்த ஸ்மார்ட் மீட்டர் நெட்வொர்க் வழியா ஆபீஸ்னுடைய சர்வருக்கு இணைக்கப்படும். உங்களுக்கு அந்த மந்த் வந்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மந்த்துக்குரிய இபி பில் எவ்வளவோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் வாயிலாக அனுப்பப்படும். இது சிம்பிளா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரீடிங் எழுதி கொடுத்து இந்த மாதத்தினுடைய பில் என்னன்னு சொல்லிட்டு போவாங்க. நாம் போயிட்டு ஆன்லைனில் நம்ம பே பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் தவிர்த்து ஸ்மார்ட் மீட்டர் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஸ்மார்ட் மீட்டர் நெட்வொர்க் வழியாக அந்த ஆஃபீஸினுடைய சர்வரில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மந்த்து வந்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த மாதத்திற்குரிய இபி பில் வந்திருக்கோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம், இல்லைன்னா இங்கே நேரில் போய் நீங்கள் பே பண்ணலாம். அதுதான் இந்த ஸ்மார்ட் மீட்டர். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் மின் வாரியம் தீவிரம். அக்டோபர் 13 வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டம் தொடர்பாக மீட்டர் சப்ளை நிறுவனங்களுடன் மின் வாரியம் ஆலோசனை நடத்தியது. வீடுகளில் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க ஸ்டாட்டிக் என்ற மீட்டர்களை மின் வாரியம் பொருத்தியுள்ளது. அதில் மின் பயன்பாடு துல்லியமாக பதிவாகும். இருப்பினும் மின் ஊழியர்கள் நேரில் சென்றுதான் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க வேண்டும். தாமதமாக கணக்கெடுக்க செல்வதால் மின் பயன்பாடு அதிகரித்து அதிக கட்டணம் வருவதால் நுகர்வோர்கள் பாதிக்கின்றனர். இதனால் ஆள் இல்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அந்த மீட்டரில் மின் பயன்பாடு கணக்கெடுக்கும் தேதி மென்பொருள் வடிவில் பதிவேற்றப்பட்டு தொலைத்தொடர்பு வாயிலாக அலுவலக சர்வருடன் இணைக்கப்படும். அந்த தேதி வந்ததும் மின் கட்டணம் தானாகவே கணக்கெடுக்கப்பட்டு நுகர்வோருக்கு எஸ்எம்எஸ் வாயிலாக அனுப்பப்படும். இதன் வாயிலாக தற்போது 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பதற்கு பதில் மாதந்தோறும் கணக்கெடுக்கலாம். பரிசோதனை முயற்சியாக சென்னை தீநகர் 1.42 லட்சம் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. அதைத் தொடர்ந்து சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் அந்த மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன. சென்னை மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் அதன் அதிகாரிகள் ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக 15 மீட்டர் சப்ளை நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தினர். அந்த நிறுவனங்களுடன் ஸ்மார்ட் மீட்டரில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் உள்ளன, அதன் செயல்பாடு, விலை உள்ளிட்டவை தொடர்பாக கேட்டறிந்தனர். விரைவில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் முழு வீச்சில் செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.